வாஸ்து பூஜை செய்துவிட்டு கட்டட வேலையை அடுத்த வாஸ்து வருவதற்குள் துவங்க வேண்டுமா, அல்லது நேரத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வேலைக்கு ஏற்றாற்போல் கட்டட வேலையை துவங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தில் வாஸ்து பகவான் 8 முறை கண் விழிக்கின்றார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிங்கம் வாஸ்து ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க, வாஸ்து பகவான் ஆவணி மாதம் கண் விழித்து அருள்பாலிப்பார். மிச்ச நேரத்தில் தியான கோலத்தில் இருப்பார். புரட்டாசி மாதம் வாஸ்து கிடையாது. ஐப்பசி கார்த்திகையில் வாஸ்து வரும். மார்கழியில் வாஸ்து கிடையாது. தை மாசியில் வரும். பங்குனியில் கிடையாது. சித்திரை வைகாசி. ஸோ இது மாதிரி 2 மாதம் வாஸ்து வரும், 1 மாதம் வாஸ்து வராது. இப்போ உதாரணத்திற்கு நீங்க ஆவணி மாதம் வாஸ்து பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. புரட்டாசியில் வாஸ்து கிடையாது. அப்ப ஐப்பசி மாதம் வரைக்கும் நீங்க கட்டட வேலையை துவங்குவதற்கு உண்டான ஏற்ற நேரம். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னாக்கா, இப்போ உதாரணத்திற்கு சித்திரை மாசம் வாஸ்து பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. வைகாசி மாசம் அந்த வாஸ்து வருவதற்குள், சித்திரை 10 வாஸ்து, வைகாசி 21 வருவதற்குள் ஏதோ ஒரு வேலை, கட்டிட வேலையை துவங்கணும். போர் போடணும், மழைநீர் சேகரிப்போ, இல்லைன்னாக்கா ஏதோ மார்க் பண்ணி சின்னதாக ஒரு வேலையை துவங்கணும். இல்லைன்னா கட்டட வேலையை துவங்கிக்கிறது நல்லது. எதுவும் செய்யாமல் இருந்தால் 3 வாஸ்து நாட்கள் தட்டி போகும். அதனால நீங்க ஒரு வாஸ்து முடிவதற்குள், இந்த வாஸ்துல இருந்து அடுத்த வாஸ்து ஆரம்பமாவதற்குள் வருவதற்குள் கட்டட வேலையை துவங்குவது சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம்.